ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க தி ராட்ஸ் ஏ விச்சர் டேல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் படமா எடுத்திருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு வண்டியில ஒரு பொண்ணை ஒரு டேங்க்ல கட்டி வச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த டேங்க்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 பேரோட தலையை வெட்டி போட்டு கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் ஏன் இதெல்லாம் பண்ணா, இவங்கெல்லாம் யாரு அப்படின்ற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே 6 மாசத்துக்கு முன்னாடி போறாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்தது, இவங்கெல்லாம் யாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஸ்டோரி பிளாட்டா தான் இருந்தது. பெருசா அட்ராக்டிவா எதுவுமே கிடையாது. பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், படத்தோட எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இவங்க காமிச்சிருக்க அந்த வேர்ல்டே ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அதுக்கு உண்டான ஆர்ட் டிசைன் ஒர்க் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒவ்வொரு போர்ஷன்லயுமே அல்டிமேட்டா இருக்காது. டெக்னிக்கலி இந்த படம் கண்டிப்பா பயங்கர சவுண்டான படம் தான். சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. பெருசா சுவாரஸ்யமா எதுவுமே கிடையாது இந்த படத்துல. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு, சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.